குத்து டான்ஸ் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கல்ல. ஆமா தளபதி கச்சேரி அதான் ஆமா அந்த பாட்டா? ஆமா அந்த பாட்டில் செம குத்து குத்திருக்காப்புல விஜய். செம டான்ஸா. அந்த டான்ஸ் மட்டும் 15 நாள் ஏதோ பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. ஏன்னா ஃபைனல் டான்ஸ்ன்றதுனால சூப்பரா இருக்காரு. பெண்ணி எடுத்திருக்காப்லையா. 10:30 மணிக்கு வாக்குப்பெட்டியை 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 10 மணிக்கு முதல்வர் பதவி ஏற்கிறாரு. தளபதி கையெழுத்து போடுறாரு. முதல் கையெழுத்தே வந்து இது திமுகவை கலைக்கிறதுன்னு. அதான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கையில் போட்டாருன்னா என்ன உடனே இதுக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஹுண்டாய் கம்பெனி. ஹுண்டாய் கம்பெனிக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறாரு? காரு பெண்கள் கொடுக்குறேன்ட்டு இருக்காருல்ல, சரி. ஹுண்டாய்க்கு டிவிஎஸ்க்கு ஃபோன் பண்ணுவார். ஓகே. ஒரு 50 லட்சம் 2 வீலர், மாருதி, போட்ஸ் வேகன்னு, இது ஹியூண்டாய், எல்லாம் பென்ஸ், பிஎம்டபிள்யூ எல்லாத்தையும் கூடாரு. உங்களால் எவ்வளோ முடியும்? 30 நாள் தான் டைம். எத்தனை லட்சம் கார் ரெடி பண்ணணும்? நீங்கள் இது மாதிரிலாம் ஏஐயில் கூட ரெடி பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகுங்க. நீங்கள் படத்தையே 1.5 வருஷமாக எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த படத்தை இது போன படத்தை வந்து பாளையா படத்தை காப்பி பண்ணி 1.5 வருஷம் ஆயிருக்கு. அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா காரு தற்கொலைகள் பூரா காரில் தான் போவாங்க. முழுக்க ஒரு ஏஐ கதையை சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க அவர் சொன்ன நானாங்க சொன்னேன். ஏங்க நான் என்னைய வந்து பழிய போடுறீங்களேங்க. அவர் தானங்க சொன்னார். எல்லாம் சொன்னார். கனவு என்ன? எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் காரு, இல்லை 2 வீலர் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. அதை சொல்லுங்க முதல்ல. சொன்னாருன்றதை ஒத்துங்க. சரி, அப்போ அதை எப்படி வரும்? அதை நிறைவேற்றுறாருல சிஎம் ஆனவுடனே. பெண்களுக்கு எல்லாமே இது கொடுக்க மாட்டாங்க, அந்த 2000 ரூபா கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது கார் வீடு கொடுக்குறாங்களா, அது 2000. அதை வச்சு பொழைச்சுங்க. ஆமாம், அந்த பிள்ளைங்க பூரா பியூட்டி பார்லர் ஒரு நாள் டயரை விற்று. ஆமாம், அதை வச்சு பொழைச்சு. இல்லை காரை வாடகைக்கு விட்டு ஒருத்தர் அந்த கேட்பா வாடகை கார் என்ன என்கிட்டே இருக்கு காரு, உங்ககிட்ட இருக்கடா, நான் வாடகை எடுக்கணுன்ற மாதிரி. கரெக்டு. ரேஷன் கடையில் வந்து கெரோசினுக்கு பதிலாக பெட்ரோல் கொடுப்பாங்க இல்லை? அந்த மாதிரி. ஆமாம், வாரத்துக்கு இந்த வாரம் இந்த இருக்குமா வாங்கிக்கங்க. நல்ல ஐடியாவாக இருக்குல்ல. இப்போ அது வந்து அவங்க வீட்டில் கிளவி இருந்தால் அதுக்கு ஒரு கார் வந்துடும். அந்த டோக்கனை காமிச்சு இவன் வாங்கி இவன் ஊற்றி இவன் ஓட்டிகிட்டு இருப்பான். கிளவியை வீட்டில் படுக்க போட்டு. நீங்கள் அந்த ரேஷன் கடையில் வாங்குற டெக்னிக்கே தெரியல. இல்லை, அது சில பேர் பெருமை கார் வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வெளில பருவம் இருக்கான். சொந்த கார் வச்சிருக்கேன். காருன்னு நிற்குங்க, தொடச்சி நக்குன மாதிரி தொடச்சி வச்சுப்பாங்க டெய்லி. அதை ஓட்டவே மாட்டாங்க. நாக்கை போட்டு நக்குறாங்களா துடைக்கிறாங்களான்னு தெரியல. பலன்னு இருக்கும். எவ்வளோடா கிலோமீட்டர் ஆகிருக்குன்னா 3 வருஷத்துல 8000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. சேல்ஸுக்கு வேற போடுவாங்க. எலக்ட்ரானிக் மிஷின் அப்படி ஓப்பன் பண்ணோன்னே பில்லே ஒரே பில்லு தான். சரசரன்னு ஒரு சவுண்டு. அது ஹெச் வினோத் பின்னி இருக்காப்புல. சரி, போஸ்ட் ப்ரொடக்ஷன். எனக்கு இன்னும் ஒரு டவுட். மியூசிக்லாம் போட்டு பயங்கரமாக போட்டு அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே அந்த இங்கே வந்து எண்ணி முடிக்கிறத 10:30 மணிக்கெலாம் முடிச்சிருவாங்க. ஏன்னா ஒரே ஒரு ஆளுக்கு தானே ஓட்டு விழுகுது. உடனே 11:30 மணிக்கு முதலமைச்சர் ஆகிறார். யார்? விஜய். இதுதான் கதை. நீ கதையை கேட்டுட்டு வந்துட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லணும். அதில் பார்த்தேன், இதில் பார்த்தேன், நான் படத்தில் பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்னது அப்படியே இருந்துச்சா இல்லையான்றதை நீங்கள் சொல்லணும். சரி, ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுப்போம். எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, இப்போது ஜனவரி வந்துருச்சுண்ணே, வருஷம் வேறு பிறந்துச்சு. ஏப்ரல் மாதம் எலெக்ஷனுங்கிறாங்க. மார்ச் மாதம் 3 மாதம் தான் இருக்குது. அதில் இன்னொன்று சொல்லிக்கிறேன். ஒரு குத்து டான்ஸ் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கல்ல. ஆமாம், தளபதி கச்சேரி அதான். ஆமாம், அந்த பாட்டா? ஆமாம். அந்த பாட்டில் செம குத்து குத்திருக்காப்புல விஜய். செம டான்ஸா. அந்த டான்ஸ் மட்டும் 15 நாள் ஏதோ பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. ஏன்னா ஃபைனல் டான்ஸ்ன்றதுனால சூப்பராக இருக்காரு. பெண்ணி எடுத்திருக்காப்லையா. அது வந்து ரசிகர்களுக்கு இந்த ஒரு படம் பிடிக்கலையா, அந்த ஒரு பாட்டை பார்த்துட்டு போயிட்டே இருக்கு கொடுத்த காசு. விஜய் டான்ஸை என்னையுமே குறை சொல்ல. அந்த பாட்டை வச்சு நச்சுன்னு 2 ஃபிகரை ஆட விட்டு, 2 ஹீரோயின் ஆட விட்டு ஃபுல்லாக டான்சர்ஸ் பின்னி எடுத்துருக்காப்லையா தளபதி. அந்த ஒரு பாட்டு மட்டும் 4.5 நிமிஷம் ஓடு. தளபதி கச்சேரி அதுதான் கடைசி பாட்டு. அதுதான் பவர்ஃபுல்லாக. எல்லாம் பேப்பர் எல்லாம் என்ன அடுத்த வருஷம் படம் நடிப்பார். அடுத்த வருஷம் படம் நடிப்பார்னு சொல்லுங்க நீங்கள். இல்லை, அவர் சொன்னது. அவருடைய இதுக்கு அந்த பாட்டு நல்லா வரணும். 15 நாள் வேறு ஸ்டெப்பு போட்டிருக்காங்க. இந்த ஸ்டெப்பு போட்டு மாற்றி ஈத்தி தளபதி. அதாவது எப்படின்னா அவருடைய ஃபோக்கஸ் பூராமே அதில் தான் இருந்திருக்கு. அந்த சாங்கை வந்து வெற்றிகரமாக கொண்டு வந்துடணும். இன்னொரு சாங்கு இருக்குது படத்தில். அது இப்போ ஆடியோ லான்ச்சில் வந்ததில் அந்த சாங்கு. அதுலேயும் தளபதி ஆடியிருக்காரு. அது வந்து பூரா அரசியல். இது வந்து டான்ஸு. அது ஃபுல்லாக அரசியல். அவரோட அரசியலுக்கு இதை சொல்கிறது, மக்களை சந்திக்கிறது, போகிறது வர்றது, மக்கள் வந்து சாகுறாங்களாம். மக்கள் சாகுறாங்க. இல்லை, இப்போ உண்மையிலே சாகத்தான் செய்கிறாங்க. சாகுறாங்க. கடைசியில் ஒரு முதல்வர் ஆக்கிறாங்க. 10:30 மணிக்கு வாக்குப்பெட்டியை 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 10 மணிக்கு முதல்வர் பதவி ஏற்கிறாரு. தளபதி கையெழுத்து போடுறாரு. போட்டுட்டு நேராக முதல் கையெழுத்தே வந்து இது திமுகவை கலைக்கிறதுன்னு. அதான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கையில் போட்டாருன்னா என்ன அப்படின்ற மாதிரி கட்சி இருக்கக்கூடாது. ஏன்னா இவர் வந்து அண்ணன் கையெழுத்து போட்டு டிஜிபி அனுப்புகிறார். டிஜிபி சல்யூட் அடித்து அந்த இதை வாங்கிட்டு போய்
அப்புறம் ஒன்று எலெக்ஷன் கமிஷன் வராங்க. உடனே தளபதி உட்காந்து கையெழுத்து போட்டு சொல்கிறாரு, அந்த கட்சி எல்லாத்தையும் நான் சொல்கிற கட்சியை பூரா கலைச்சி விட்ருங்க. பாமக, திமுக, விடுதலை சிறுத்தை, இந்த எல்லா கட்சியும் கலைச்சி அது இருக்கவே கூடாது, அதோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதுக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஹுண்டாய் கம்பெனி. ஹுண்டாய் கம்பெனிக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறாரு? காரு பெண்கள் கொடுக்குறேன்ட்டு இருக்காருல்ல, சரி. ஹுண்டாய் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணால் அவங்க சொல்லிட்டாங்க, அது என்ன ஹுண்டாய் கம்பெனி? நம்ம ஏன் மாருதி இல்லை ப்ரொடக்ஷன் நம்ம ஊரில் இருக்கிறது தானே ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுப்போம். சரி. அதனால் ஃபோன் பண்ணுவார். ப்ரொடக்ஷன் நம்ம ஊரில் இருக்குது, சென்னையில் இருக்குது. டிவிஎஸ்க்கு ஃபோன் பண்ணுவார். ஓகே. ஒரு 50 லட்சம் டூ வீலர். நான் கேட்டுருப்பேன், இது என்னங்க 50 லட்சம்ன்றது 50 வருஷம் ஆகுமேங்க, ரெடி பண்ணுங்க, எவ்வளோ வச்சுருக்கீங்கண்ணா? 5000 இருக்கேன் கையில். அப்புறம் மீதி மக்களுக்கு கேட்டேன், நீங்கள் ஒரு 50 லட்சம் ரெடி பண்ணுங்கள். ஹுண்டாய் கம்பெனியில் 50 லட்சம் காருன்னு தெளிச்சிடலாம். நான் கம்பெனி ஆரம்பித்து இவ்வளோ வருஷத்துலேயே 50 லட்சம் தானே விற்றுருக்கோம், என்னடா 50 லட்சம் காருன்றீங்க அப்படின்னு. வருஷத்துக்கு 5000 கார் வேணால் கொடுக்கலாம். அப்போ எப்போ என் மக்களுக்கு 5 வருஷத்துக்கு 25,000 கார் தானே கொடுக்க முடியும்? நான் உத்தரவாதம் கொடுத்துட்டேனே, எல்லா வீட்டுக்கும் காரு, எல்லாருக்கும் டூ வீலரு, இல்லை சொந்த வீடு. இல்லைண்ணே, அவர் அப்புறம் அடுத்த மீட்டிங் என்ன போடுவாருன்னா, அடுத்த மீட்டிங்கை கையெழுத்து முடிச்சுன்னா அடுத்த மீட்டிங்கை தமிழ்நாட்டில் உள்ள என்ஜினியர்ஸை பூரா வர சொல்லுங்கள், சிவில் இன்ஜினியர் பூரான்னு. சார் ஃபாஸ்ட்டாக வருவாங்க, டக்கு 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 டக்குன்னு பார்த்தா 10 நிமிஷத்தில் எல்லாம் சரஞ்சம் ஆயிடுவாங்க. ஒரு 25,000 என்ஜினியர், சிவில் இன்ஜினியர். யார் யார் எவ்வளோ வீடு கட்ட முடியும்? 1 கோடி வீடு நீங்கள் கட்டணும் மக்களுக்கு, ஒரே மாதத்தில் கட்டணும். ஒன்று எல்லாம் கற்றுவாங்க, யார் என்ஜினியர்ஸ் ஃபுல்லாக தமிழ்நாடு கட்டிடுவாங்க. என்னென்ன சரி ரைட் ஓகே, உங்களுக்கு பேமெண்ட் வேணுன்னா நீங்கள் கஜானாவில் வாங்கிக்கோங்க. அங்கங்கே கலெக்டர் ஆஃபீஸில் போனீங்கன்னா அப்படியே உங்களுக்கு செக்கு போட்டு கொடுப்பாங்க. வாங்கிட்டு எல்லாருக்கும் வீடு கட்டணும் 3 மாதத்தில். கனவு அப்படின்னோடனே எல்லாம் சரண்டு கலையிறது பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஹை ஸ்பீடில் கலைஞ்சி எல்லாம் போனாங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு கம்பி ஏறும், டக்கு டக்குன்னு பில்லர் ஏறும். நீங்கள் ஆனால் முழுக்க முழுக்க ஒரு ஏஐ கதையை சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க அவர் நானாங்க சொன்னேன். ஏங்க நான் என்னைய பழிய போடுறீங்களேங்க, அவர் தானங்க சொன்னார். எல்லாம் கனவு என்ன, எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் காரு, இல்லை டூ வீலர் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. அதை சொல்லுங்க முதல்ல, சொன்னாருன்றதை ஒத்துங்க. சரி, அப்போ அதை எப்படி வரும்? அதை நிறைவேற்றுறாருல சிஎம் ஆனவொடனே. சரிண்ணே, இப்போ ரேஷன் கார்டை வச்சு கார் தருவாரா இல்லை எதை வச்சு தராரு? அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க கட்சிக்காரங்களே கண்டுபிடிச்சு. செகோட்டைன் இருக்காரு, ஒரு ரீசன் ஃபுல்லாக அவருக்கு எல்லாத்தையும் தெரியும். எனக்கு இன்னொரு கொங்கு மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, யார் யார்கிட்ட கார் இருக்குது இல்லை அப்படின்றது அந்த லிஸ்ட் அவர் வச்சுருப்பாரு. இந்த பக்கம் லிஸ்ட் எடுத்துட்டாங்க. அது ஒரே ஃபோன் தான், தட்டினார்னா டிஜிபி வருவார். வந்த உடனே இப்போ செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி எல்லாம் வந்துடுவாங்க. எத்தனை வீடு இருக்குது, எத்தனை பேர் சொந்த வீடு வச்சுருக்கான், மொத்தம் 7.5 கோடி பேர் இருக்கான் அந்த ஊரில். 6 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான். 6 கோடி பேரில் 3 கோடி பேர் கொண்டாடி இருப்பாங்க இல்லை? ஆமாம். அப்போ 3 கோடி பேர் எத்தனை வீடு இருப்பாங்க? 1.5 கோடி வீடு தான் இருக்குது, இல்லை 2 கோடி வீடு இருக்குது. அதில் எத்தனை பேர் இருக்கான்? ஒவ்வொருத்தர் 4-5 வீடு இருக்கான். அப்படிங்கும்போது அந்த வீடெல்லாம் இருக்கிறவனுக்கே சொந்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க. முதல்ல அந்த இப்போ இந்த வீடு நான் இருக்கேன்னு வச்சு, வாடகைக்கு இருக்கிற வீடு 4 வீடு இருக்கு. அவர் ஹவுஸ் ஓனர்லாம் டென்ஷன் ஆகிட போகிறார். ஹவுஸ் ஓனருக்கு ஒரு வீடு போதும்ல அப்படின்னு வருவாப்புல. அது முதல்ல கொடுங்க, அப்புறம் அவருக்கு வீடு கட்டிட்டு நீ இந்த வீடை வாங்கிக்கங்க. அதுக்குள்ளே போயிட்டு ஒரு 50 லட்சம் வீடு இன்ஜினியர்ஸ் மீட்டிங்கு. அடுத்து கார் ஓனர்ஸ் ஃபுல்லாக மாருதி, போட்ஸ் வேகன்னு, இது ஹியூண்டாயி, எல்லாம் பென்ஸ், BMW எல்லாத்தையும் கூடாது. உங்களால் எவ்வளோ முடியும்? 30 நாள் தான் டைம். எத்தனை லட்சம் கார் ரெடி பண்ணணும்? நீங்கள் இது மாதிரிலாம் ஏஐயில் கூட ரெடி பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகுங்க. நீங்கள் படத்தையே 1.5 வருஷமாக எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த படத்தை, இது போன படத்தை பாளையா படத்தை காப்பி பண்ணி 1.5 வருஷம் ஆயிருக்கு. எப்படி நாங்கள் ரியலாக காரை கொண்டு வாங்க, எனக்கு 1 வருஷத்தில் கொடுங்க அப்படின்னு. அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா காரு, தற்கொலைகள் பூரா காரில் தான் போவாங்க. எந்த காரும் எல்லாருக்கும் கார் கொடுத்துட்டா ரோட்டில் நவறதுக்கு இடம் இருக்காது, எல்லாம் இப்படியே நிற்கும். ஆமாம், அங்கங்கே காரை நிறுத்திக்க வேண்டியதான். வீட்டில் இல்லை, ரோட்லேயே ரோட்டில் அங்கங்கே நிறுத்திட்டு நடந்து போகும். இப்படி போகிறதுக்கு வழி வேணும்ல? இல்லை, அது எல்லாம் ரெடி பண்ணுவார். பாலம் கட்டுவார். அடுத்து கார் எப்படி போகிறதுன்னு தெரியாது, டூ வீலர் எப்படி போகிறேன்னா பாலம் கட்டுவார். இப்போ பாலம் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஏரியா கட்டுவார், அங்கே வீடை கட்டுவார். கட்டி எல்லாருக்கும் 5 வருஷத்தில். இல்லை, அவர் சொன்ன டயர்டாகுதுண்ணே, நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க. நீங்கள் டயர்டாகுது. எல்லா தற்கொலையும் இதில் தான் போவான். எல்லா ஆளுக்கு ஒரு புல்லட்டு. நல்ல விஷயம் தான், காரில் போகிறது நல்ல விஷயம் தான். வீடு, எல்லாருக்கும் வீடு. பெண்களுக்கு எல்லாமே இது கொடுக்க மாட்டாங்க, அந்த 2000 ரூபா கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் கார் வீடு கொடுக்குறாங்களா, அது 2000, அதை வச்சு பொழைச்சிக்கங்க. ஆமாம், அந்த பிள்ளைங்க பூரா பியூட்டி பார்லர் ஒரு நாள் டயரை விற்று, ஆமாம், அதை வச்சு பொழைச்சிக்க. இல்லை, காரை வாடகைக்கு ஒருத்தன் கேட்பா, வாடகை கார் என்ன என்கிட்டே இருக்கு காரு, உங்ககிட்ட இருக்குடா, நான் வாடகை எடுக்கணுன்ற மாதிரி எல்லா தொழிலும் முடிஞ்சு போயிடும். இந்த டூ வீலர் வச்சுருக்கவன் அந்த இது பண்ணுறாங்களே தம்பிகள், என்ன ஓலா ஊபரில் எல்லாம் நாசம். ஏன்னா எல்லாருக்கும் பைக் வந்துடுது, அப்புறம் அவன் வண்டியில் ஏன் போகிறாங்க?
வாடகை காரு கம்பெனி பூரா க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஓலா ஊபர் எல்லாம் காலி. ஏர்போர்ட்டில் ஒரு வண்டி நிற்காது. ஆட்டோ பூரா காலி. ஏன்னா எல்லாரும் கார் வந்துடுது. எல்லாரும் டூ வீலர் வந்துடுறதுக்கு ஆட்டோ ஒழிஞ்சு போயிடும். ஏன்னா வாடகை கார் ஒழிஞ்சு போயிடும். ஓலா ஊபர் எல்லா கம்பெனியும் காலி ஆயிரும். அதே மாதிரி வாடகை வீட்டு சம்பாரிச்சு சரி, கார் கொடுத்து பெட்ரோல். இப்போ ஒருத்தர் 2 வீடு வச்சிருக்கான்னு வைங்க. ஒரு வீட்டு வாடகை வச்சு இந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருப்பான். இப்போ அவன் சொந்த வீடு வாங்கிட்டான்னா இவன் அந்த வீட்டில் படுத்துருக்க வேண்டியதான். பச்சை தண்ணியில் ஈர துணியை முக்கி வயிற்றுல கட்டிட்டு படுத்து வீடு இருக்கு. ஓகே, வாடகை விட்டால் காசு வரும். அவனுக்கு சொந்த வீடு கொடுத்தாருன்னா காருக்கு பெட்ரோல் போடணுமே. அதுதான் அவங்க போட, அது கூட அங்கே போட மாட்டாங்க. என்னண்ணே அது மட்டும் அது மானியத்தில் கேட்டால் தளபதி. இது எப்படி இருக்கு? டிவி கொடுத்துட்டு அப்புறம் கனெக்ஷன் யார் கொடுப்பா? கனெக்ஷன் கொடுக்கறது தான் நீங்கள் வந்து இப்போ அது வந்து இப்போ புஷியானந்திட்ட போய் லெட்டர் எழுதி கொடுக்கணும். அவர் கொடுத்துருவாரா? அவர் ஒரு டோக்கன் கொடுப்பாரு, மாதத்துக்கு இவ்வளோ பெட்ரோல்னு. ரஷ்யாலெல்லாம் முந்தி கொடுப்பாங்க ரேஷன்னு பெட்ரோல்லாம் 40 லிட்டரு 30 லிட்டரு. அதை வச்சு கரெக்டு. ரேஷன் கடையில் வந்து கெரோசினுக்கு பதிலாக பெட்ரோல் கொடுப்பாங்க இல்லை? அந்த மாதிரி. ஆமாம், வாரத்துக்கு இந்த வாரம் இந்த இருக்குமா வாங்கிக்கங்க. நல்ல ஐடியாவாக இருக்குல்ல. இப்போ அது வந்து அவங்க வீட்டில் கிளவி இருந்தால் அதுக்கு ஒரு கார் வந்துடும். அந்த டோக்கனை காமிச்சு இவன் வாங்கி இவன் ஊற்றி இவன் ஓட்டிகிட்டு இருப்பான். கிளவியை வீட்டில் படுக்க போட்டு நீங்கள் அந்த ரேஷன் கடையில் வாங்குற டெக்னிக்கே தர. அவர் சில பேர் வாங்கி விற்றுருவான். இவன் காரை ஸ்டாண்டில் ஏற்றி வச்சுட்டு அப்பப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 30 லிட்டர் பெட்ரோல் அவருக்கு விற்றுருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல கார் நிறுத்தி வச்சுருக்காங்கண்ணே. ஆக்சுவலாக என்னென்னா அது ஒரு ரெய்ஸ்டு பில்டிங் மாதிரி இருக்குது. ஓகே, அது எப்படி நிறுத்தினானே நான் யோசித்தேன் ஃபஸ்ட்டு. ரெய்ஸ்டு பில்டிங் மாதிரி இருக்குது. தரையிலேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது. அந்த அவங்க தரை அங்கே ஒரு கடை வச்சுருக்கான். கடை வசதியில் கார் நிறுத்திருக்காங்க. எப்படி நிறுத்தினா உள்ளுக்குள்ளே ஏற்றிட்டு வந்து சரக்கு வாழ்க்கையிலே அவங்க காரை வெளியிலே எடுக்க மாட்டான் போல இருக்குது. ஆமாம், ஒரு நாளும் பார்க்குற கார் அங்கேயே தான். இல்லை, அது சில பேர் பெருமை கார் வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வெளில போகிறவங்க இருக்கான். சொந்த கார் வச்சுருக்கேன். காருன்னு நிற்குங்க, தொடச்சி நக்குன மாதிரி தொடச்சி வச்சுப்பாங்க டெய்லி. அதை ஓட்டவே மாட்டாங்க. நாக்கை போட்டு நக்குறாங்களா துடைக்கிறாங்களான்னு தெரியல. பலன்னு இருக்கும். எவ்வளோடா கிலோமீட்டர் ஆகிருக்குன்னா 3 வருஷத்துல 8000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. சேல்ஸுக்கு வேறு போடுவாங்க. சிங்கிள் ஓனர் 8000 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி அப்படின்னு போடும். அப்புறம் என்ன இதுக்கு நீ கார் வாங்கினா பெருமைக்கு வாங்கி வச்சுருக்கேன்ற கார். இப்படி சில பேர் இருப்பான். சில பேர் ஞாயிற்றுக்கிழமை நாள் எடுப்பாங்க. சில பேர் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு டேங்க் ஃபில் பண்ணான்னா 1 வருஷம். ஏதாவது சாவு, கல்யாணம், சினிமாவுக்கு போகிறது, இது மட்டும் யூஸ் பண்ணுறது ஆள் தனியாக இருக்கு. ஆனால் கார் வச்சுருக்காரு. இந்த கார் வச்சுருக்காங்க. ரெகுலராக கார் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. அந்த மாதிரி தான் இது போயிட்டுருக்கு. ஸோ விஜய் கொடுத்தாருன்னா எல்லாம் ரெடி ஆகிடுவாங்க. பரவாயில்லையே, இவ்வளோ விஷயம் இருக்குது. இருந்தாலும் இந்த ரீமேக் படத்தை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லுவேன். இப்போது ரீமேக் சொல்லணும்னா இப்போ விஜய் படங்கள்னு எடுத்துக்கிட்டாவே வந்து நிறையா மகேஷ் பாபு நடித்த படங்கள் ரீமேக் பண்ணியிருக்காப்புல. பாலையா படம்ன்றது இதுதான் சரித்திரம். ஃபஸ்ட் டைம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். படம் போய் பாருங்கள். இல்லைண்ணா, லைன் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஆனால் பாலையா வந்து பெண்களுக்காக நிறையா என்ன லைன் எல்லாம் அதே கர்மாந்திரம் பிடிச்ச லைன் தான். தெரியாத பிள்ளை ஒன்று இருக்கும், பாலையான்னு வரும். அதுக்காக உயிர் வாழ்வார். கடைசியில் அந்த பிள்ளைய கண்ணு தெரியாத பிள்ளையை கொல்றதுக்கு ஒரு வில்லன் ட்ரை பண்ணுவான். எவனா ட்ரை பண்ணுவாங்க. அதை ஒரு பூந்து காப்பாது இந்த வில்லன் அழிச்சுவார். அப்படி இருக்கும். இல்லைன்னா ஒரு அனாதை தங்கச்சி இருக்கும், அதுக்கு அப்பா அம்மா இருக்கவே மாட்டாங்க, அது இருக்கும். அதை வந்து ஒருத்தன் ட்ரை பண்ணுவான் ஒரு வில்லன். அவன் நினச்சான்னா காசை தட்டி விட்டு எத்தனையோ இதை பண்ணலாம். புரியுதா? டப்புன்னு வண்டி ஏறி எங்கே வேணாலும் போகலாம். ஏதோ ஒரு நாட்டில் போய் இது பண்ணலாம். அவன் வேணுன்னு இந்த பிள்ளைய தான் இது பண்ணுவான். பாலையா அவனை கொல்றது தான். அவன் இந்த பிள்ளைய பண்ணி அந்த பிள்ளை வந்து அண்ணான்னு கிட்ட சொல்லி இவர் வந்து அவனை கொல்ல போனால் அவன் பவர்ஃபுல்லான வில்லனாக இருப்பான். அவன் பார்த்தா பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரனாக இருப்பான். அவன் வந்து இந்த பிள்ளையை கொல்லணும்னு பார்க்குறான். இல்லைன்னா கடத்தி கொண்டு போய் கண்ணை வைக்க பார்க்க. புரியுதா? அந்தளவுக்கு கேவலமான கேடுகட்ட வில்லன்களாக இருப்பாங்க. ரொம்ப அசிங்கம் பிடிச்சானா கொஞ்சம் கூட மனசு சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாத. அப்புறம் ஹியூமன் இதை கடத்துவாங்களாம். எத்தனை கிட்னியை கடத்த முடியும்? பல கிட்னிகள். கிட்னி ஒரு கிட்னி 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகாதுங்க. இப்போ ரேட்டு குறைஞ்சி போச்சுங்க. 1.5 லட்சம் இதில் சம்பாரிச்சு எத்தனாயிரம் கோடி. இது பாலையாவே மிரட்டுவாங்க. அவன் பார்த்தா BMW, அவன் காரு ஒரு கிட்னி வந்து BMW 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபா காருக்கு 200 பேர் கிட்னியை எடுக்கணும். என்ன ஆட்டு சந்தையை வச்சிருக்காங்க. இதுக்கு பாலையாவே தடுத்து அவனை கொண்டுருவார். கடைசியில் தேசபக்தி பாட்டு வேற போடுவாங்க. கொடக்குத்தா இருக்கும். அதுக்கப்புறம் அவன் வீணா போனவன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்டில் ஏறி போவாங்க, தப்பிச்சிட்டோன்னு பார்ப்பான்.
பின்னாடி போய் ஒரு கம்பியை போட்டு இழுத்து அந்த ட்ரெயினை ஃப்ளைட்டை நிறுத்திடுவாங்க. நிறுத்தி அது பாட்டு கிருன்னு சுற்றி அடித்து வெடித்து தெரிச்சிடும். வெடிக்கும் போதும் வில்லன் தனியாக வெளியில் குதிச்சிருப்பாப்புல. ஆமாம், அவனை கொண்டுட்டா அப்புறம் படத்தை என்ன அரை மணி நேரத்தில் ஆமாம். அதுக்கப்புறம் வில்லன் தனியாக வெளில குதிச்சோன்னா அவன் ஓடுவான். ஹெலிகாப்டர் வெடிச்சு செதறிடுவான். அவன் ஓடி போய் அடுத்து ஒரு ட்ரெயினில் ஏறுவான். அப்புறம் பாலையா அவரை யமகா பைக் எடுத்துட்டு போய் அந்த ட்ரெயின் மேலே அந்த ட்ரெயினை வந்து சைடில் போனால் முந்த முடியாதுன்னு ட்ரெயின் மேலேயே ஓட்டுவாப்புல போய் அப்படி முன்னாடி விடுவாப்புல. யமகா கம்பெனி பார்த்தான்னா அக்காரம் பார்த்தான்னா தெரிச்சிடுவான். இதுக்காக தான் எல்லாம் இல்லையா யமகா அதனால தான் அதை வண்டியை நிறுத்திட்டாங்க. இல்லை, அந்த வண்டியை விரும்புகிறாங்க. ராங் அட்வர்டைஸ்மெண்ட் கிவன் ஃபார் தட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. அந்த யமகாவை திருப்பி அப்படி நிறுத்துவார் பாருங்க. யமகா கம்பெனிக்காரன் பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரெயின்லாம் நம்ம பார்த்ததே இல்லையா. தண்டவாளத்துலலாம் நம்ம வண்டி ஓடுது, ட்ரெயின் மேலெலாம் ஓடுது எப்படா அப்படின்னு பார்த்துது. 2 கேப் இருக்கும். ஒரு கோச்சுக்கும் இன்னொரு கோச்சுக்கும் அட்டாச்மெண்ட்டோட கேப் இருக்கும். இதுலலாம் போக முடியாது. இதுக்குள்ளே உள்ளே விழுந்து வீலில் அடிபட்டு செத்துடுவான். ஆனால் பாலையா மட்டும் போயிட்டே இருப்பார், ஸ்பீடாக போவார். அந்த இன்ஜின் அங்கங்கே அடி ஜம்ப் பண்ணு, அங்கங்கே அடி ஜம்ப்.